இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புவியியலோட சிலபஸை பார்க்குறோம். ஸோ நோட்ஸ் எடுக்க முடிஞ்சவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஒன்லைனராக. ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து இதே மெட்டீரியல் ஷேர் பண்ண மாட்டோம், வேற ஒரு புக் மெட்டீரியல் இருக்கு, டிஎன் கவர்மெண்ட் போட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதை ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? பட் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்மளோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலாக இதை வந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டாபிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சிலபஸ்ல வந்து 13 டாபிக்ஸ் இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ்ன்றத நம்ம வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா புவியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுதல், தன்னைத்தானே சுற்றுதல் மற்றும் அதன் விளைவுகள், புவியின் அமைப்பு. சரிங்களா? ஸோ இனிஷியலாக என்ன சொல்றாங்கன்னா பூமியோட ஒரிஜின், அப்புறம் பூமி எப்படி இருக்கு, அதோட இயக்கம் எப்படி சுத்துது, ஸோ லாங்கிடியூட் லாட்டிடியூட்ஸ், இதான கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமைந்துள்ள இடம். சரிங்களா? இந்தியாவோட லொக்கேஷன். இது என்ன இந்தியாவோட லொக்கேஷன்னா அதோட ஜியாகிரபிக்கல் ஏரியா. அப்புறம் இதோட லொக்கேஷன் சொல்லும் போது வேர்ல்டுல இதோட லொக்கேஷன் இல்லாம மற்ற இருக்கிற பகுதிகள் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு என்ன லொக்கேஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கேள்வி இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவின் மேற்கில் அமைந்த தீபகற்பம் எது அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரிலவெண்ட் லொக்கேஷன். ஸோ இந்தியாவை வச்சு மற்ற இடங்களை கேட்பாங்க, மற்ற இடங்களை வச்சு இந்தியாவையும் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேர்ல்டு மேப், ஜஸ்ட் ஒரு வேர்ல்டு மேப்போட இமேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இந்த பேசிக் தான் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். கிளாஸ் 6th-லேருந்து 10th வரையும் நம்ம அதே தான் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அனாலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவாக இருக்காது. பட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா இதே சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து குரூப் 1க்கோ இல்லை குரூப் 2 எல்லாத்துக்குமே வரும். பட் அதில் வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் படிப்போம். இதில் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஒன்லைன் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ நான் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பேசிக்கான கேள்விகள் தான் வரும். ஸோ அவுட்லைன் நம்மளுக்கு ஜியாகிரஃபி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா, ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் இருந்திருந்தா, சிலர்லாம் படிக்காமே போயிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிருந்தோம்னா கண்டிப்பாக கேட்குற கேள்விகள்ல நம்ம வந்து 80% அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து 3வது டாபிக் பார்த்தீங்கன்னா கிளைமேட், பருவகாலை கிளைமேட், அப்புறம் சீசன், அதுக்கப்புறம் வந்து வெதர் கண்டிஷன்ஸ், அப்புறம் ரெயின், அதை பற்றி படிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவுகள். ஸோ இயற்கை சீற்றம்னா நேச்சுரல் டிசாஸ்டர். இதுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா மட்டும்தான் நம்ம பார்ப்போம். பூகம்பம், நிலநடுக்கம், அப்புறம் சுனாமி, அப்புறம் வந்து வெள்ளம், இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அது என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய நகரங்கள் அண்ட் முக்கிய இடங்கள். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து எதையும் இந்த டாபிக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் டாபிக். ஸோ இந்தியாவின் முக்கிய நகரங்கள் மற்றும் முக்கிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கும். இதை வந்து நீங்க படிக்க படிக்க தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கெயின் ஆகும். முக்கிய நகரங்கள் இந்த சென்ஸ் அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கலாம், இல்ல ரிவர் பெட்ல அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான சிட்டியா இருக்கலாம், இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லொகேஷன்ஸா இருக்கலாம், இல்ல மிலிட்ரி லொகேஷன்ஸா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல இடங்கள். ஸோ மேப்பை திறந்து வச்சிங்கன்னா இருக்கிற எல்லா இடமுமே வந்து முக்கிய நகரங்கள், முக்கிய இடங்களா இருக்கும். அது எந்த விதத்துல முக்கியன்றது தான் நம்மளுக்கு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா முக்கியமா இருக்கலாம், ஜியாகிரபிக்கலா முக்கியமா இருக்கலாம், இல்ல ஒரு மலை பிரதேசமா இருக்கலாம், ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸா இருக்கலாம், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற ஸ்டேஷன்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பல வகைகள் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க தான் வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க இதை படிச்சுக்கணும். இது மலை பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முக்கியமா இமயமலைகள், அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரியான மலைகளை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து தேசிய பூங்காக்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்ன மாதிரி தான், 5th மாதிரி தான். ஸோ தேசிய பூங்காக்கள்ன்றது வந்து தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற தேசிய பூங்காக்களோட பெயர்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம போதும். சரிங்களா? ஸோ அதையும் எப்படி ஆர்கனைஸ்டாக படிக்கிறன்றது நம்ம வந்து கிளாஸ்ல எடுத்துருவோம். அடுத்து துறைமுகங்கள். ஸோ இது வந்து எடிட்டிங்ல தப்பா இருக்கு. ஸோ இது துறைமுகங்கள். ஸோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது தான் இங்கே வந்து
சொல்றாங்க. நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்துப்போம். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு சமச்சீர் புக்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். அதுல தான் ஒரு டாபிக் துறைமுகங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ கடல் வழி போக்குவரத்துல துறைமுகங்கள் வரும். ஸோ இங்க வந்து டைரக்டா துறைமுகங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மற்றதையும் பார்த்துருவோம். அடுத்து பயிர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பயிர்கள் அப்படின்னு சொல்லும் போது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து கவர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ், தாதுக்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவும் வந்து மினரல்ஸ், அயனோர், மேங்கனீஸ், அப்புறம் கோல்டு, அப்புறம் வந்து அது மாதிரி இருக்கிற ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கனிமங்கள், தாதுக்கள், அதை பத்தி பார்ப்போம். அடுத்து முக்கிய தொழிற்சாலைகள். ஸோ தாதுக்கள் மற்றும் பயிர்கள் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்ணுவாங்க. சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டன் இண்டஸ்ட்ரி, ஜூட் மில். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்க அமைந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா காடு மற்றும் காடு சார்ந்த வாழ்க்கைகள் அப்படின்றது. ஸோ காடு அப்படின்னும் போது நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் பிளஸ் காடு சார்ந்த வாழ்க்கைகள் அப்படின்னும் போது நம்ம எதை சொல்லுவோம்? யார் காடு சார்ந்து வாழ்றா? ட்ரைபல்ஸ் தான் காடு சார்ந்த வாழ்க்கைகள் வாழ்றாங்க, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இன்டைரக்டா ட்ரைபல்ஸை பத்தியும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை பரவல் மற்றும் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். ஸோ மக்கள் தொகை பரவல், பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் டென்சிட்டி, ஸோ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபேக்சுவல் தான். சென்சஸ் 2011 அடிப்படையில பல நம்மளே வந்து கேள்விகள் உருவாக்கலாம். லிட்ரஸி எவ்வளோ, ஆண் பெண் விகிதாச்சாரம் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிக்கணும், சரிங்களா? ஸோ ஜியாகிரபியை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? எந்த மாதிரியானது டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம ஒரு ஓவியூ கொடுத்துருக்கோம். ஸோ ஜியாகிரபி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் 2 விதமாக பிரிக்கலாம். பிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் ஹியூமன் ஜியாகிரபி, சரிங்களா? பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி. பிசிக்கல் அப்படின்னு சொல்லும் போது நில தோற்றம், அமைப்பு எல்லாத்தையும் பற்றி படிப்போம். ஆறுகள் எப்படி இருக்கு, மலைகள் எப்படி இருக்கு, பிளாட்டூஸ் எப்படி இருக்கு, பிளைன்ஸ் எப்படி இருக்கு, இது மாதிரியான பிசிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி படிக்கிறது பிசிக்கல் ஜியாகிரபி. ஸோ இந்த பிசிக்கல் ஜியாகிரபியில இருக்கிற ஹியூமன்ஸ், ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிற மனிதர்கள், மானுட புவியியல், அவங்களோட பாப்புலேஷன் எப்படி, அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அப்படின்ற விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் ஹியூமன் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளுக்கு. ஸோ 2 பேசிஸ்ல நம்ம படிக்கணும். ஜியாகிரபின்றது அடிப்படைன்னு ஒன்று இருக்கும். மலைகள் எப்படி உருவாச்சு, அப்புறம் பிளைன்ஸ் எப்படி உருவாச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொது எந்த நாட்டா இருந்தாலுமே வந்து அது உருவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியான கோட்பாடு தான் விதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேசிக்கை படிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி ஒரு பேசிக் லெவல்ல ஒன்று படிப்போம், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து இது திரும்ப படிப்போம். இப்போ பிசிக்கல் வந்து ஜென்ரலா பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி படிப்போம். எந்த ஒரு நாடு சாராம வந்து ஜியாகிரபியில இருக்கிற பிசிக்கல் ஃபீச்சர்ஸை படிப்போம். அதே மாதிரி ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸை படிப்போம். அடுத்த லெவல் பார்த்தோம்னா இந்தியாவை மையப்படுத்தி பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவை மையப்படுத்தி மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அதுதான் இங்க வந்து சிலபஸ்ல உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பரவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து மற்றும் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், லாஸ்ட் டாபிக் 13வது டாபிக் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் சம்பந்தப்பட்ட ஹியூமன் ஜியாகிரபியை நம்ம வந்து படிக்கிறோம். இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஜியாகிரபி, இந்தியா சம்பந்தப்பட்ட பிசிக்கல் ஜியாகிரபி அப்படின்றது. ஸோ இதுக்கும் அடுத்த லெவல் என்ன அப்படின்றது சொல்லுங்க. இதுக்கு அடுத்த லெவல் எதை பார்க்கணும்? ஹலோ,
இதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ இந்த 3 லெவல்ல நம்ம வந்து ஜியாகிரபியை படிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ எந்த எக்ஸாமா இருக்கட்டும் நம்ம வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் புவியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுதல், தன்னைத்தானே சுற்றுதல் மற்றும் அதன் விளைவு மற்றும் புவியின் அமைப்பு. ஸோ இது ஒரு ப்ராடா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதெல்லாம் முடியுமோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேஜ்லேயே நம்ம வந்து இமேஜை போட்டிருக்கோம். ஸோ இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு வந்து புரிய வரும். சோலார் சிஸ்டமை பற்றி பார்க்குறோம். அடுத்து வந்து ரொட்டேஷன், ரெவல்யூஷன், சுற்றுதல், சுழலுதல் அப்படின்றது வந்து இருக்கு. அதே மாதிரி ஆக்சியல் டில்ட், பூமி எப்படி வந்து அந்த பிளேன் ஆஃப் இதில் வந்து டில்ட் ஆகிருக்கு அப்படின்றது. அடுத்து பூமியோட ஷேப் என்ன, ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பூமின்றதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். பேரண்டம் இல்லை பிரபஞ்சம் அல்லது பேரண்டம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு பல கோட்பாடுகள் வந்து சொல்றாங்க. அதுல வந்து அதிகமா வந்து அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பேங், பெருவெடிப்பு அப்படின்றது. ஸோ பிக் பேங்ன்றது வந்து பெருவெடிப்பு தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு புள்ளி மாதிரி இருந்தது. அந்த புள்ளியில எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ல வந்து அது வந்து கம்ப்ரஸ் ஆகிருந்தது. அது வந்து வெடிச்சதுனால இப்ப இருக்கிற பேரண்டம் வந்து உருவாயிருக்கு. சரிங்களா? பிரபஞ்சம் இல்லை பேரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் வந்து நான் ஸ்டார் மார்க் பண்றேன், நீங்க அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த பெருவெடிப்பு இல்லை பிக் பேங் தியரி அப்படின்றத வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து பேரண்டத்தின் படிநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேரண்டத்தின் படிநிலை, ஸோ ஒரு ஹைராக்கி, பெருசுல இருந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஜூம் பண்ணி நீங்க பார்த்துட்டே இருக்கும் போது உள்ள எவ்வளவு தெரியுமா அந்த மாதிரி வந்து பேரண்டம் அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்லுவோம். கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம். கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எந்த விண்மீன் திரள்ல இருக்கோம்? மில்கி வே கேலக்சி. ஓகே, கரெக்ட். ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சியில நம்ம வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அதுல வந்து கோள்களை பத்தி பார்க்க போறோம், அப்புறம் துணைக்கோள்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். சரிங்களா? இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஒரு கோள்களை பத்தி கேட்பாங்க, அதுக்கான என்ன மாதிரி கேள்விகள் வரும்ன்றதையும் நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த ஹைராக்கியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேலக்சியில இந்த ஒரு கண்டென்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற கேலக்சி பேரு மில்கி வே கேலக்சின்னு கரெக்டாக சொன்னாங்க. ஸோ நமக்கு பக்கத்துல இருக்கிற கேலக்சி என்னென்ன அப்படின்றத இங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இது ஒன்று நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆண்ட்ரோமெடா கேலக்சி நமக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெகலானிக் கிளவுட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம பூமிக்கு அருகில இருக்கிறது என்னென்ன அப்படின்றது மில்கி வே கேலக்சி வந்து நம்ம இருக்கிறது, நமக்கு பக்கத்துல ஆண்ட்ரோமெடா கேலக்சி இருக்கு, அடுத்து மெகலானிக் கிளவுட்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதெல்லாம் விச் அமங் த ஃபாலோயிங் ஆர் த கேலக்சி நியர் டு மில்கி வே அப்படின்னு கேட்டு 2 கொடுப்பாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் ஆண்ட்ரோமெடான்னு படிச்சிருந்திருப்போம். ஸோ இந்த நம்ம புக்ல வந்து மெகலானிக் கிளவுட்ஸ் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே நான் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம், பிக் பேங் தியரி. அடுத்து வந்து கேலக்சியில ஒரு 2 பாயிண்ட் நம்ம முக்கியமானது, மில்கி வே, ஆண்ட்ரோமெடா, மெகலானிக் கிளவுட்ஸ். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம். சரிங்களா?
சூரிய குடும்பத்துல எத்தனை கோள்கள் இருக்கு? 8 தான் இருக்கு. முன்னாடி வந்து நம்ம வந்து படிக்கும் போது 9ன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வந்து 8 தான். சரிங்களா? இப்போதைக்கு 8 தான் வந்து கோள்கள் அப்படின்றத நிர்ணயிச்சிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் நிர்ணயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு இருக்கும். அவங்க வந்து கோள்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஸோ அந்த விளக்கத்தின் அடிப்படையில தான் வந்து 8 கோள்கள் தான் கோள்கள்னு வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. மிச்சது எல்லாமே வந்து சிறு கோள்கள், குறுங்கோள்கள் அப்படின்ற வேறு பேர் கொடுத்துருக்காங்க. டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூட்டோன்றது வந்து டுவார்ஃப் பிளானட் அப்படின்றது வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ கோள்கள்னா என்ன அப்படின்றது இங்க பார்த்துருக்கோம். ஒளிந்தபடி காட்சி தரும் கோள்கள் மின்மினுப்பதில்லை. ஸோ மினுமினுத்ததுன்னா அது பேர் வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ 8 கோள்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கொஞ்சம் வேகமாகவே போகும். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சரிங்களா? ஸோ நீங்க இதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு டயக்ராமை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுலயே நீங்க எவ்வளவு மேக்சிமம் உங்களால எழுதிக்க முடியும் அப்படின்றத நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. கோள்களை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ திடக்கோள்கள், வாயுக்கோள்கள். ஸோ திடக்கோள்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அருகாமையில இருக்குது. எது திடக்கோள்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், மார்ஸ் வரையும் தான். சரிங்களா? அதை வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்றதும் சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் இல்ல திடக்கோள்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அதிகமான கேஷியஸ் கண்டென்ட் வந்து இருக்காது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள், சூரிய சன் ரேஸ் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட தாக்கத்தினால இங்க இருக்கிற கோள்களோட அட்மாஸ்பியர் வந்து ஈஸியா வந்து அந்த இம்பாக்டால வந்து என்ன அது அழிஞ்சு போயிடுது. அதுவே டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கோள்கள் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாயுக்கோள்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் ஆர் திடக்கோள்கள் கேட்கலாம், இல்ல வாயுக்கோள்கள் அப்படின்ட்டு. பின்வருவனவற்றில் எவை வந்து வாயுக்கோள்கள் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 3 திடக்கோள்கள் கொடுத்து ஒரு வாயுக்கோள்கள் கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சூரியன் பக்கத்துல இருக்கிறது எல்லாமே வந்து திடக்கோள்கள், புதன், செவ்வாய் வரையும் இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கிற வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் எல்லாமே வந்து வாயுக்கோள்கள். சரிங்களா? இங்க போட்டிருக்கோம் பாருங்க. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்கள் ஸோ புவிநிகர் கோள்கள்னு சொல்றாங்க. ஸோ வெவ்வேறு பேர்கள் இருக்கு. அந்த எல்லா பேருமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் அமையலாம். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து ஸோ நான் இங்கிலீஷ்லயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால தான் இங்க இமேஜஸ்லாம் டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உட்புற கோள்கள் புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலும் பாறைகள் தான் இருக்கும் இந்த கோள்கள்ல பாத்தீங்கன்னா. பாறைகள் இருக்கிறதுனால
திடக்கோள்கள் அப்படின்னு சொல்றோம். டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ராக்கி பிளானட்ஸ், 4 ராக்கி பிளானட்ஸ், 4 ராக்கி பிளானட்ஸ். ஸோ இதுல அந்த சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரேட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம போலீஸ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்புற கோள்கள், புவி நிகர் கோள்கள், அவை என்னென்ன அப்படின்றது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். அடுத்து கடைசி 4 கோள்கள் சனி, யுரேனஸ், வியாழன், நெப்டியூன். இவை எல்லாமே என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா ஜோவியன் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இல்ல வெளிப்புற கோள்கள் தமிழ்ல வியாழன் நிகர் கோள்கள், இல்லைன்னா வளிம கோள்கள், கேஷியஸ் பிளானட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வாயுக்குள்ளால நிரம்பி இருக்கு அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். கோள்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜோவியன் ஆர் கேஷியஸ் பிளானட்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து டெரஸ்ட்ரியல் ஆர் திடக்கோள்கள் ஆர் புவிநிகர் கோள்கள் என்னன்றது நம்ம படிச்சுட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ்லாம் என்ன டைப் ஆஃப் கோள்கள் ஏன்றது காரணத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? இங்கிலீஷ்ல ஆஸ்டிராய்ட் பெல்ட். ஸோ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிறது ஆஸ்டிராய்ட் பெல்ட், இல்லை குறுங்கோள்கள் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க இதை நோட் பண்ணிக்கிடுவோங்க. அப்புறம் குறுங்கோள்கள் மண்டலம் எவற்றுக்கு நடுவே உள்ளது அப்படின்றதே கேட்பாங்க. எந்த கோள்களுக்கு நடுவே? செவ்வாய் மற்றும் வியாழன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாதவங்க மேபி ரீகலெக்ட் பண்ண முடியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்ப எல்லா கோள்களும் வந்து சூரியனை சுற்றி வருது. சரிங்களா? அது தெரியும். நம்ம சூரியனை வந்து எல்லா கோள்களும் சுற்றி வருது. சில கோள்களுக்கு வந்து அதோட சுற்றுவட்ட பாதைன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலரா இருக்கும். சிலதுக்கு வந்து ரொம்ப எலிப்டிக்கலா இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபடும். இதுல இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் என்ன போட்டிருக்காங்க? கிழக்குல இருந்து மேற்காக சுற்றுகின்றன. இந்த இமேஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீனஸ் மற்றும் யுரேனஸ் எப்படி சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்குல இருந்து மேற்காக. ஸோ இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ எந்த 2 கோள்கள் வந்து ஆப்போசிட்டா சுத்தும்? மற்ற இருக்கிற 6 கோள்களும் ஒரு டைரக்ஷனுக்கு சுத்தினா இந்த 2 கோள்கள் மட்டும் வேற ஒரு டைரக்ஷன்ல சுத்தி வருது. சரிங்களா? கிழக்குல இருந்து மேற்காக. மற்ற அனைத்து கோள்களும் மேற்குல இருந்து கிழக்காக சுத்தும். ஏன்னா நம்ம பூமி வந்து சன்ரைஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிழக்குல உதிக்குது அப்படின்னும் போது அது எப்படி சுத்துது? மேற்குல இருந்து கிழக்கா சுத்தினாதான் கிழக்குல வந்து சூரியன் உதிக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் தற்சமய கிழக்குல இருந்து மேற்காக சுற்றுகின்றன. ஸோ இமேஜ்ல பார்த்தாலே தெரியும். அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா உருளும் கோள். இதுல தெரிந்து பாருங்க. ஸோ இந்த இமேஜ்லயே நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த கோள் மட்டும் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா உருளுது. ஸோ இப்படி சுத்திட்டு வரும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து உருளும் கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யுரேனஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம பின்னாடி படிப்போம். ஒவ்வொரு கோள்களுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும்போது படிப்போம். இது வரைக்கும் ஓகே இல்லை உங்களுக்கு? இது வரைக்கும் ஓகே. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கோள்களா அதோட சிறப்பு தன்மைகளை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் கேள்வியா ஒன்லைனரா டைரக்டாவே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி, புதன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன போட்டிருக்காங்க? சூரியனுக்கு அருகில் உள்ள கோள். ஓகேங்களா?
அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது அப்படின்றது. இக்கோள்கள் நீரோ வாயுக்களோ கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிறதுனா சோலார் ரேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற அட்மாஸ்பியரோ இருக்கிற மற்ற லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ப்ளோ அவுட் ஆயிடுது. ஸோ ப்ளோ அவுட் ஆகிட்டோடனே அந்த கோள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாகவும் அதுல நீரோ வாயுக்களோ கேஷியஸோ எதுவுமே இருக்காம இருக்கு. சரிங்களா? இக்கோள் வெளிமண்டலில் தான் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவுல வந்து கடும் குளிரும் காணப்படும். சரிங்களா? இதுக்கு அட்மாஸ்பியர் கிடையாது. ஏன் அட்மாஸ்பியர் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இட் இஸ் வெரி நியர் டு சன், அதுதான் காரணம். சரிங்களா? அதே மாதிரி துணைக்கோள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா புதனுக்கு துணைக்கோள் எதுவும் இல்லை. அடுத்து நம்ம வெள்ளி பார்க்கிறோம். வீனஸ் வெப்பமான கோள். ஸோ வெப்பமான கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளின்னு எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சூரியனிடம் இருந்து இரண்டாவது. அடுத்து புவியை போன்றது இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 243 நாள் எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து மற்ற பாயிண்ட்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். யுரேனஸ் போன்ற இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது, கடிகார சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதுக்கும் துணைக்கோள்கள் இல்லை. ஸோ இந்த வீனஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? விடிவெள்ளி அந்தி வெள்ளி என்பர். காலையிலையும் மாலையிலையும் நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ பிரைட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். விடிவெள்ளி இல்லை அந்தி வெள்ளி. ஸோ கொஸ்டின் வந்து விடிவெள்ளி என அழைக்கப்படும் கோள் எது, அவ்வளோதான், சிம்பிளா முடிச்சிருவாங்க. இல்லை அந்தி வெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்க வீனஸ்ன்னு போட்டா போதும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. வெள்ளி புதனை விட அதிக வெப்பமானது. ஏனென்றால் வெள்ளி மிகவும் அடர்த்தியான வளிமண்டலம் மற்றும் ஏறக்குறைய முழுவதும் கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. சரிங்களா? ஸோ மார்ஸ்ல வந்து அட்மாஸ்பியரே இல்லை, ஆனால் வீனஸ்ல வந்து அட்மாஸ்பியர் இருக்கு. அந்த அட்மாஸ்பியர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? அது முழுசும் நிரம்பி இருக்கிறதுனால வர சூரிய கதிர்களே உள்ளரே தக்க வச்சுக்கிட்டு அதிக வெப்பமா இருக்கு. அடுத்து மூணாவதா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி. ஸோ இது வந்து 5வது பெரிய கோள். எத்தனாவது பெரிய கோள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லார்ஜஸ்ட். ஸோ இதுல 3/4 வந்து வாட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே என்ன அப்படி பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நீலக்கோள், நீர்க்கோள்னு சொல்லுவோம். புவி சூரியனை 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கோள்களுக்கும் நம்ம எவ்வளோ வேணுமோ இன்டெப்தா படிச்சுட்டு போகலாம். நம்ம வந்து ஜஸ்ட் லிமிட்டட் டு த புக்ஸ்ல என்ன இருக்கோ அதுவே போதுமானது. கிளாஸ் 6லேருந்து 10th வரையும் இருக்கிற எல்லா புக்ஸையும் நீங்க வந்து ஜியாகிரபி படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்க பண்ணலாம். இல்லை போலீஸுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா கிளாஸ் 6ல் வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாமே இருக்கும். அப்புறம் நீங்க 11th போனீங்கன்னா அதுலயும் வந்து இந்த மாதிரியான இன்ட்ரடக்ஷன், பூமியின் உருவாக்கம், இது எல்லாமே இன்னும் டீட்டெயில், கோள்களை பத்தி இன்னும் டீட்டெயில்டா வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம வந்து அடுத்த டாபிக்ஸ் என்னென்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம், தட் இஸ் சாரி இந்தியாவை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து கிளாஸ் 10th புக்கு. சரிங்களா? அந்த புக்கை நீங்க பார்த்தாலே போதுமானது. ஸோ இதெல்லாமே வந்து எல்லா நாலேஜும் ஜியாகிரபியை கொடுத்துருமா, இல்லை எல்லா கொஸ்டின்ஸும் அதுல இருந்து வருமா அப்படின்னா முக்கால்வாசி கேட்பாங்க. பட் 1-2 அவுட்லயரா இருக்கும். ஏன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் எவ்வளவு அதிகமா படிக்கிறாங்க, மற்றவங்களை காட்டிலும் எவ்வளவு நாலேஜை வந்து கெயின் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுனாலதான். ஸோ காம்படிஷன்ல இந்த கேண்டிடேட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்றது தான் எய்ம். சரிங்களா? ஸோ அதனால ரேண்டமா கூட ஜியாகிரபில இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல போட்டிருக்க மெட்டீரியல், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமா மெட்டீரியல் போட்டிருக்காங்க. அதுவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போத் பிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் இந்தியன் ஜியாகிரபி அண்ட் தமிழகம் ஜியாகிரபி மூணுத்தையுமே வந்து
காம்ப்ரிஹென்சிவா ஒரே மெட்டீரியல்ல இருக்கு. ஒரு 400 பேஜஸ் மெட்டீரியல் நீங்களும் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை படிச்சாலுமே போதுமானது. சரிங்களா? ஸோ வாங்க கிளாஸுக்கு திரும்ப. ஸோ இதுக்கு துணைக்கோள் இருக்கு. துணைக்கோள் உங்களுக்கு தெரியும் நிலா. புவியின் துருவ விட்டம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 12,714. நிலநடுக்கோடு ஈக்குவேட்டர்ல இருக்கிற ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 12,756. ஸோ அதிகமாக இருக்கு ஈக்குவேட்டர்ல. ஸோ அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்பியர்னு சொல்ல முடியாது. மேலே வந்து கொஞ்சம் தட்டையாகவும் நடுவில் கொஞ்சம் பல்ஜ்டாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சூரியனும் புவிக்கும் இடையே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் ஒரு கேள்வியை கேட்கலாம். அடுத்ததுக்கு போவோம். செவ்வாய், மார்ஸ், செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் செந்நிறக்கோள் அப்படின்னா மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு FeO அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ஃபார்ம்ல அப்படியே FeO அப்படின்னு சொல்லுவோம். இரும்பு ஆக்சைடு நிறைய இருக்கு அதோட சர்ஃபேஸ்ல. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து எப்படி பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. ஸோ செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது சிறிய கோள் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிறிய கோள் எதுன்னு பார்த்தோம்னா மெர்க்குரி அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இரண்டாவது சிறிய கோள் இது. ஸோ துருவ பகுதியில் பனிக்கவைகள் உள்ளன, ஐஸ் கேப்ஸ் இருக்கு அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா துணைக்கோள்கள். ஸோ துணைக்கோள்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா போபோஸ் அண்ட் டெய்மோஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ரீசெண்டாக கண்டுபிடிச்ச துணைக்கோள்கள் ஒவ்வொன்றத்தையும் டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் ரீசெண்டாக இருக்கிறதுனால நம்ம முன்னாடி படிச்ச ஞாபகத்தில் வச்சு நம்ம அட்டன் பண்றது இதா இருக்கும். ஸோ போபோஸ் அண்ட் டெய்மோஸ். ஸோ எதோட துணைக்கோள்கள் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். ஸோ போபோஸ் அண்ட் டெய்மோஸ் வந்து மார்ஸோட சேட்டலைட். சரிங்களா? நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். மூன் வந்து பூமிக்கானது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன். இப்போ நம்ம வந்து அடுத்த கோளுக்கு வந்துட்டோம். ஸோ வியாழன்லாம் என்ன மாதிரியான கோள்? டெரஸ்ட்ரியல் கோளா ஜோவியன் கோளா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜோவியன், கேஷியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ பெருங்கோள் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரியது. ஓகேங்களா? மிகப்பெரியது மற்றும் மிக வேகமாகவும் சுழல்வது. மிகப்பெரியது மற்றும் மிக வேகமாக சுழலும் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். அடுத்து இது வந்து சும்மா ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 5வது பெருசு, ரோமானிய முதல் கடல் பெயர் அப்படின்றது. வெளிமண்டலத்தில் ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கும். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் நிறைந்த கோள் எது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? செவ்வாய் சார். கார்பன் டை ஆக்சைடு வெள்ளி சார். வீனஸ். வீனஸ். ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஹைட்ரஜன் ஹீலியம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் துணைக்கோள்கள் இருக்கு. இது மிகப்பெரிய கோள். அதில் துணைக்கோள் பார்த்தீங்கன்னா ஐயோ, யூரோப்பா, கனிமேடு, காலிஸ்டோ. சரிங்களா? ஐயோ, யூரோப்பா, கனிமேட், காலிஸ்டோ. ஸோ கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மார்ஸுக்கு ஒரு 2 துணைக்கோள் பார்த்தோம். என்னது? போபஸ், டெய்மோஸ். போபஸ், டெய்மோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி துணைக்கோள்களை நம்ம கொஞ்சம் பேரை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து நம்ம வளையங்கள் கொண்ட கோள் சாட்டன், சனியை பத்தி பார்க்க போறோம். ஸோ சூரிய குடும்பத்தில் 2வது பெரியது வந்து சாட்டன். இதுக்கு வந்து என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமானிய வேளாண்மை கடவுள் பெயர் தான் வச்சிருக்காங்க. இதுக்கு துணைக்கோள்கள் பாத்தீங்கன்னா நிறைய துணைக்கோள்கள் இருக்கு, 62 துணைக்கோள்கள் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு பேர்லாம் இடல. துணைக்கோள்கள் 62 சாட்டனுக்கு. இதுல மிக பெரியது எது? துணைக்கோள்ல மிக பெருசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டன்.
ஸோ இந்த டைட்டன்ல வந்து நிறைய நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் கொண்ட துணைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா, அடர்த்தி அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப கம்மி, தண்ணீர் திறனால் நீரை விட மிக குறைவா இருக்கும், சரிங்களா. அதனால என்ன பண்ணணும், நீரில் இட்டால் மிதக்கும் கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சனின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க இதுல வந்து 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதிக துணைக்கோள்கள் கொண்டது, சரிங்களா. அடுத்து அதுல மிகப்பெரிய துணைக்கோள்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நைட்ரஜன் மீத்தேன் இருக்கு. தண்ணீர்ப்பு திறன் நீரை விட மிக குறைவு, அதனால என்ன, இது நீர்ல வந்து மிதக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யுரேனஸ், உருளும் கோள் நம்ம முதல்ல பார்த்தோம். யுரேனஸ் மற்றும் வீனஸ் வந்து மற்ற கோள்களை காட்டிலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சூரியனை சுத்தி வரும். ஸோ சூரியன் வந்து 7வதா இருக்கு. ஸோ தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் வந்து யுரேனஸ், சரிங்களா. அடுத்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் வாயு. மீத்தேன் வாயு உள்ளதா, இது வந்து என்ன கலர்ல காணப்படுது, பச்சை கலர்ல காணப்படுது. அதுவே செவ்வாய் வந்து அயன் ஆக்சைடு இருக்கு. சிவப்பு. செவ்வாய் சிவப்பு ஒண்ணு. சிகப்பு நிறத்துல இருக்கு. Iron ஸோ அது காரணம் வந்து இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கு மாஸ்ல, சரிங்களா. ஸோ அதனால அதை வந்து செந்நிற கோள் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து என்னன்னா பச்சை நிற கோள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னு கேட்டோம்னா மீத்தேன் வாயு அதிகமா இருக்கு. ஸோ கிரேக்க விண்கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது, சரிங்களா. யுரேனஸ் அப்படின்னா கிரேக்க விண்கடவுள் பெயர். ஸோ இதை ஏன் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ரோமானிய வேளாண்மை கடவுள் பெயர் கொண்ட கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரொம்ப கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா, ரோமானிய வேளாண்மை கடவுள் கொண்ட பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாட்டன் நீங்க அப்படி சொல்லலாம். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். கடிகார சுற்றுறது துணைக்கோள் பார்த்தீங்கன்னா 27. ஸோ டைட்டானியா அப்படின்றது வந்து மிகப்பெரிய துணைக்கோள், சரிங்களா. டைட்டானியா முன்னாடி நம்ம பார்த்தது வந்து டைட்டன், இது வந்து டைட்டானியா. அதுக்கு வந்து 62 கோள்கள் இருந்தது, சரிங்களா. இதுக்கு வந்து 27 துணைக்கோள்கள் இருக்கு. ஸோ நெப்டியூனோட கண்டென்ட் வந்து இங்க நான் நோட் பண்ணிட்டு வரல. அடுத்து இப்போ நம்ம பூமியோட துணைக்கோளை பார்த்துப்போம். ஸோ பூமியோட துணைக்கோள், ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான். ஜியாகிரபில நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், நீங்க வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். 3 பத்தி பார்க்குறோம், சரிங்களா. பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது கேட்கலாம். ஸோ 3,84,400 கிலோமீட்டர். ஸோ இதை சுற்றி வர எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நாள் 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, புக்ல கொடுத்துருக்க பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1 எந்த வருஷம் அனுப்புனாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 2008. அடுத்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கேலக்ஸி பார்த்தோம், அப்புறம் பிளானட்ஸ் பார்த்தோம். பிளானட்ஸ்க்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குறுங்கோள்கள். ஸோ குறுங்கோள்கள் எதெல்லாம் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன், நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல 9 பிளானட்ஸ்ன்னு ஒருத்தர் சொன்னாரு.
9 பிளானட்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டோம்னா அந்த 9வது பிளானட் ப்ளூட்டோவை வந்து என்னன்னு சொல்லிட்டோம், இப்போ டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டோம், குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ குறுங்கோள்கள் முக்காவாசி எங்க காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூனுக்கு பின்னால உள்ள கோள்கள் எல்லாமே வந்து குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெப்டியூன் கோளுக்கு அப்பால் காணப்படும் கோள்கள் வந்து குறுங்கோள்கள் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படுகின்றன. ஸோ ஒரு பிளானட் இல்லை ஒரு கோள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுவோம்னு சொன்னோம்ல. ஸோ அதுல ஒரு டெஃபினிஷன் என்ன, ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன் சுற்றுவட்ட பாதையில் வேற எந்த ஒரு சுற்றுவட்ட பாதையோடையும் மிக்ஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் ஒரு பிளானட் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்கு, இன்னொரு பிளானட் இருக்கு, அதுவும் வந்து இது கூட மிங்கிள் ஆகக்கூடாது. ஸோ தனித்தனியா இருந்ததுனா தான் அதுக்கு வந்து பிளானட்ஸ் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஆனா இந்த மாதிரியான டுவார்ஃப் பிளானட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்மிங்கல் ஆகும். ஸோ புரியுதுங்களா? அதோட ஆர்பிட்டும் மற்ற இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட ஆர்பிட்டும் என்ன ஆகுதுன்னா வந்து இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனாலேயே இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிளானட்டுன்னு வந்து டெசிக்னேட் பண்ணாம பிளானட் ஸ்டேட்டஸை கொடுக்காம குறுங்கோள்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமது சுற்றுவட்ட பாதையில் பிற குறுள்களை கோள்களுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆர்பிட்டை வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ பிளானட்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ல எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் வராது மற்ற பிளானட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ எதெல்லாம் குறுங்கோள்கள் டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்றது நம்ம டயக்ராம்ல போட்டிருக்கோம். ப்ளூட்டோ, ஏரிஸ், ஹெர்மியா, செரஸ், மெக்மேக். சரிங்களா? இந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து பின்வருவனவற்றில் எவை குறுங்கோள்கள் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா 4 பிளானட் நேம் கொடுத்துட்டு ப்ளூட்டோன் கூட கொடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்னோம்ல மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். இந்த மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவுல இருக்கிற சில ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிறுகோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே. ஸோ இவை வந்து சிறுகோள்கள் ஆஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்டிராய்ட்ஸ்ல பெருசு எது அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஸ்டிராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்றதுக்கு பேர்லாம் வச்சிருக்காங்க, வெஸ்டா, பாலாஸ், ஹைஜியா அப்படின்றது. ஸோ செரஸ் தான் லார்ஜஸ்ட் ஆஸ்டிராய்டு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ்னு படிச்சோம், அதுல செரஸும் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ சம் ஆஃப் த ஆஸ்டிராய்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் டுவார்ஃப் பிளானட்ஸ். சில ஆஸ்டிராய்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அந்த டுவார்ஃப் பிளானட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்டிராய்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது, பெரிய ஆஸ்டிராய்டு எது அப்படின்றது வந்து சிரஸ். சரிங்களா? அடுத்து காமெட்ஸ், வால் விண்மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஹாலிஸ் காமெட், ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது. 76 வருடங்களுக்கு ஒரு வாட்டி வரும். சரிங்களா? இதுவும் ஒரு விண்வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ அது இன்டர்ஃபியர் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வரும்போது வந்து அந்த அட்மாஸ்பரிக் ஃப்ரிக்ஷன்னால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பூமியை ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ரீச் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்டர்ஃபியர் ஆகாத வரைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் விண்மீன்களை சுற்றி கொண்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஹாலிஸ் காமெட் 76 வருடங்களுக்கு ஒரு வாட்டி வரக்கூடியது.
ஸோ அடுத்து நம்ம வந்து ஜென்ரலா வந்து சோலார் சிஸ்டம்ல பாக்குறது அந்த மீட்டியோரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூரிய குடும்பத்துல காணப்படுற கற்கள் மற்றும் எனி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியின் வெளிமண்டலத்துல வந்து உள்ளர என்டர் ஆகும். ஸோ என்டர் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன்னால உங்களுக்கு எரியறதுனால ஒளிர்ற மாதிரி இருக்கும். எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 2 வித்தியாசம் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா விண் கற்கள், வீழ் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டியோரைட். ஸோ மீட்டியார்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ள என்டர் ஆகும், எரிஞ்சு பூமியோட சர்ஃபேஸ் தரைப்பகுதிக்கு வரவே வராது, அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு போயிடும். ஸோ அதெல்லாம் மீட்டியார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து பூமியில விழுந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து மீட்டியோரைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மீட்டியார்ஸ்க்கும் மீட்டியோரைட்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியுதா? ஸோ மீட்டியார்ஸ்னா அப்படியே அங்கேயே எரிஞ்சு டஸ்டா மாறிடும். அதுவே மீட்டியோரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பூமியை வந்து சென்றடையும். சரிங்களா? ஸோ நிறைய மீட்டியார்ஸ் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல கூட நிறைய மீட்டியார்ஸ் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், என்டர் ஆகும். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பூமியோட அட்மாஸ்பியரிக் அந்த கிராவிட்டினால ஈர்க்கப்பட்டு எல்லாமே வந்து என்டர் ஆகும்போது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டெய்லி ஃபினாமினாவா இருக்கும். எக்ஸப்ஷனலா ரொம்ப பெருசா இருக்கு, அந்த ஒரு ஃப்ரிக்ஷனையும் தாங்கக்கூடிய ஒரு பெருங்கல்லா இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீட்டியோரைட்டா இருக்கும், விண்வீழ் கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சோலார் சிஸ்டம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இம்பார்ட்டண்டா எதெல்லாம் கேட்பான் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க நீங்க. சூரிய குடும்பத்தின் சிறப்பு குறிப்புகள், கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கலாம் அப்படின்ட்டு. மிகப்பெரிய கோள் வியாழன். சரிங்களா? மிகச்சிறிய கோள் இதுல வந்து புதன், மெர்க்குரி. மிகப்பெரிய துணைக்கோள் வந்து வியாழன், கேனிமேட் அப்படின்னு சொல்றாங்க. மிகச்சிறிய துணைக்கோள் வந்து டைமோஸ், போபோஸ் டைமோஸ் பார்த்தோம்ல, மாசுக்கு இருக்கிறது தான் மிகச்சிறியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைமோஸ் செவ்வாயின் துணைக்கோள். நீலக்கோள் வந்து பூமி, பச்சைக்கோள் வந்து யுரேனஸ், சிவப்பு வந்து செவ்வாய், பிரகாசமான கோள் வெள்ளி. நம்ம அதனாலதான் விடிவெள்ளி அப்படின்னு, அந்தி வெள்ளி அப்படின்னு சொன்னோம். வெப்பமான கோள் வந்து வெள்ளி. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அதிகமா. ஸோ அடர்த்தியான கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா பூமி. அடுத்து குளிர்ச்சியான கோள் நெப்டியூன். சரிங்களா? குளிர்ச்சியான கோள் நெப்டியூன். ஏன்னா கடைசியா இருக்கு, சூரியன்ல இருந்து ரொம்ப போக 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 தூரம் போக போக சூரியனோட கதிர்கள் வந்து ரீச் ஆகாததுனால வெப்பம் வந்து அதிகமா இல்லை, அவ்வளவுதான். காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம்லாம் வெள்ளின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, இது நம்ம பார்க்காதது. சூரிய குடும்பத்திற்கு அருகே உள்ள நட்சத்திரம் ஸ்டார் ப்ராக்சிமா செஞ்சுரி. ப்ராக்சிமா செஞ்சுரி. பிரகாசமான நட்சத்திரம் சூரிய குடும்பத்திற்கு வெளியே எதுன்னு பார்த்தீங்கன்னா சிரஸ், டாக் நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ஃபேக்ட்ஸ். அதிக துணைக்கோள்கள் கொண்ட கோள் வந்து வியாழன். ஸோ குறைவான துணைக்கோள் கொண்ட கோள் வந்து பூமி. துணைக்கோளே இல்லாத கோள் எதுன்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் வெள்ளி. வேகமாக சுற்றும் கோள், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வேகமாக சுற்றும் கோள் கேட்டாங்கன்னா புதன். மெதுவா சுற்றுறது வந்து நெப்டியூன். வேகமாக சுழற்சி காலம் கொண்டது வியாழன்.
மெதுவான சுழற்சி காலம் வெள்ளி. ஸோ நம்ம எர்த் ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னால பூமியின் இரட்டை அப்படின்னு நம்ம இங்க பாயிண்ட் பார்த்தோம், அதுவும் வெள்ளி தான். ஸோ பூமியை போன்று வாழ்வியல் சூழல் கொண்டது வந்து டைட்டன் கொடுத்துருக்காங்க, சனியின் துணைக்கோள். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க வெவ்வேறு புக்ஸை படிக்கும்போது நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சோலார் சிஸ்டம், அதோட அமைப்பு, அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ், பிளானட்ஸ், டுவார்ஃப் பிளானட்னா என்ன, ஆஸ்டிராய்ட்னா என்ன, அப்புறம் மீட்டியார்னா என்ன, மீட்டியரைட்ஸ்னா என்ன, இதுக்கான வித்தியாசங்கள், இதுல இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற அந்த பெயர்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டானே இது வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து படிக்க வேண்டியது. இதுக்கு மேல உங்களோட ஓன் அவுட் ஆஃப் ஓன் டைம் இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா வந்து நீங்க படிச்சுக்கிட்டே போகலாம், நாலேஜை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சோலார் சிஸ்டம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ சோலார் சிஸ்டம் முடிச்சிட்ட பிறகு நம்ம அடுத்த லெவல் எதுக்கு வரணும்? அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எர்த், பூமியை பத்தி இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பூமி வந்து எப்படி வந்து இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கு, அது எப்படி இன்க்ளைன் ஆயிருக்கு, இன்க்ளைன் ஆயிருக்கிறதுனால என்னென்ன நிகழுது அப்படின்ற எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். ஒளியாண்டு, ஸோ லைட் இயர். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு, நீ பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஒரு ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் பயணிக்கும், அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். சரிங்களா? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த வேகத்துல போகும்போது ஒரு வருஷத்துக்கு டிராவல் பண்ணா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.46 × 10⁻12. சரிங்களா? 10⁻12. ஒளியாண்டு என்பது ஒரு லைட் ஒளியின் அந்த ஒளி வந்து அதன் வேகத்தில் போகும்போது ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகும் அப்படின்றது. ஸோ அதுதான் ஒளியாண்டு. 9.46 × 10⁻12 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணும். அடுத்து வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியிலிருந்து சூரியன் தொலைவு எவ்வளவு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். 1.46 × 10⁸8 கிலோமீட்டர். நம்ம ஆனா இங்க ஒரு பாக்ஸ் பார்த்தோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு பாக்ஸ் பார்த்தோம். அதுல என்ன கொடுத்திருந்தாங்க? 115 கொடுத்திருந்தாங்களா? 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ